நேயர்களே, ஆரோக்கியமான சுவையோ சுவை நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் இன்னைக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து தால் போலி வித் ஆம்ரஸ். அண்ட் இதுவும் அகைன் ஒரு மகாராஷ்டிரன் ஸ்பெஷாலிட்டி தான். நம்ம ஊர்ல போலி நிறைய நம்ம சாப்பிட்ருக்கோம். போலியும் தேனும் நிறைய பேர் வீட்டில் சர்வ் பண்ணுவாங்க. இல்லைனாக்கா போலியும் தேங்காய் வெள்ளைப்பாகும் நம்ம சாப்பிட்ருப்போம். பட் இந்த மேங்கோ பல்ப்போடு சேர்ந்து போலி போடுறது வந்து அது ரொம்ப நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பினேஷன் அது. அண்ட் அது சாப்பிட்டு அதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர். அண்ட் தட்டும் இப்போது நிறைய இப்போ மேங்கோ வந்து சீசன் கிடைக்குது. பட் ஆல்சோ மேங்கோ சீசனில் இல்லாத போதுமே இப்போ நம்மளுக்கு கேன்டு மேங்கோ நிறைய கிடைக்குது. அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஹாய் ஹர்ஷிதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்களா? டிவியா ப்ரோக்ராம் பார்த்தாங்களா? ஓகே, உங்களுக்கு ரெசிபி பிடிச்சிருந்ததா? வீட்டில் செஞ்சீங்களா? ஓகே, இன்றைக்கி வந்து இன்னொரு ரொம்ப பெரிய ரெசிபி, பட் ஐம் ஷுர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டுன்னு. இன்றைக்கி வந்து பருப்பு போலியும் மேங்கோ ஜூஸும் அதோட கொடுக்க போகிறோம். மேங்கோ ஜூஸ்னால் குடிக்கிற மாதிரி இல்லை, பட் அதை வந்து பல்ப்பு மாதிரி நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. நேர்களே நோட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு, வெல்லம், சுக்குத்தூள், ஏலக்காய் தூள், நெய், ஜாதிபத்திரி தூள், மிளகாத்தூள், மாம்பழம் விழுது. ஸோ இதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம இதுக்கான பூரணத்தை முதல்ல நம்ம ரெடி பண்ணோம். ஓகே, அப்புறம் வந்து நம்ம மைதா மாவு திரட்டுறதுக்கு மைதா மாவு. முதல்ல ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த பருப்புகளை முதல்ல ஆட் பண்ணிடலாம். இது வந்து வேக வச்ச கடலைப்பருப்பு. இது இன்னொரு போர்ஷன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் தூள், சுக்குத்தூள். இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வாசனை கொடுக்கும். ஏன்னா அது ஹெவி டிஷ் இல்லையா அது. அதனால் இந்த இஞ்சி எல்லாம் நமக்கு வயிற்று வலி வந்தால் அம்மா அந்த இஞ்சி கஷாயம் கொடுப்பாங்களே அந்த மாதிரி. அப்புறம் வந்து ஜாதிபத்திரி. அதுக்கப்புறம் வந்து லேசாக ஒரு காரத்துக்கு மிளகாத்தூள், வெள்ளைத்தூள். இதை வந்து நல்லா நம்ம கிளறிடலாம். கிளறிட்டு நம்ம என்ன பண்ணலாம், மசிச்சிடலாம். இல்லைன்னா நம்ம மிக்சியில் போட்டு கூட இதை நல்லா ஸ்மூத்தாக ஆக்கிக்கலாம். அது சரியா? இந்த வெல்லம் வந்து இது நயம் வெல்லம். இதில் பொதுவாக வந்து ஆடியன்ஸ் வந்து இதில் கல் இதில் இல்லாமல் ரொம்ப ஹை குவாலிட்டி வெல்லம். அது இதில் கல்லே கிடையாது. இதில் மண் இந்த மாதிரி நரன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எதுவும் இல்லை. இதை அப்படியே போட்டு நம்ம வந்து இதை மிக்சியில் ஒரு திருப்பிடலாம். உங்களுக்கு ஸ்வீட்ஸில் எது ரொம்ப பிடிக்கும்? ஹல்வா பிடிக்குமா? வெரி குட். எனக்கும் ஒரு காலத்தில் ஹல்வா பிடிக்கும். அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஓகே, இப்போ இதை வந்து இதில் நான் ஆட் பண்ணிடுறேன். சரியா? ஏன்னா இதை வந்து நல்லா மசிக்கணும்னாலும் மசிக்கலாம். பட் நம்ம வந்து மிக்சியில் போட்டோம்னா இன்னும் நல்லா ஸ்மூத்தாக வந்துடும். நல்லா வாசனை வருதுல்ல? இது வந்து இப்போ அதை வந்து இது நல்லா நான் ஸ்மூத்தாக அரைச்சிட்டேன். இதை வந்து எப்படியோ எடுத்து நான் இதில் நான் போடணும். சரியா? இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு இதுக்கு ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்கு இந்த கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ தட் கொஞ்சம் இது பேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் இது எப்படி இருக்கும். OMG பொண்ணு அயன்மை கண்ணு ஏசிபி கூட வருவ
இனியும் நான் BFF ஆமா ROFM பண்ணலாமா நீ அவன் போல பப்பனி ஐடிக்கே என்ன எவ்வளோ பிடிக்க சொன்ன நீ ஐயன்வனி தாண்டி கையாட்டி என் பொண்டாட்டி போகாத 1 மினிட்டெல்லாம் எப்போதுமே கையாட்டி ஐடிக்கே நீ இல்லைன்னா எப்படி வாழ்வேண்டி இதெல்லாம் வந்து செல்போன் SMS இங்கிலீஷை வச்சு பண்ண பாட்டா அது. ஓகே, இது மூவி பாட்டு தானே இது இல்லை? வேற என்ன நல்ல தமிழ் பாட்டு பாடுவீங்கன்னு சொன்னா SMS பாட்டு பாடுறீங்க. மாடுமேக்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் மாடுமேக்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் காய்ச்சின பாலும் தரேன் கற்கண்டு ஜீனி தரேன் காய்ச்சின பாலும் தரேன் கற்கண்டு ஜீனி தரேன் கை நிறைய வெண்ணெய் தரேன் வெளியிலே போக வேண்டாம் மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாத நீயே. நல்லா இருந்தது. ஸோ நேரிலே உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரீமும் போகலாம், இந்த எக்ஸ்ட்ரீமும் போய்க்கலாம். ஸோ அதனால் வந்து நான் நடுவில் ரொம்ப கிளாசிக்கலாக வேணாம், ரொம்ப இப்படியும் வேணாம், நடுவில் என்ன பாட்டிருக்கு. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த ஹாட் தவா மேலே இந்த போலி ரெடி ஆகிட்டு இருக்கு சரியா. இதை வந்து லேசாக மேலே போட்டு நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஸோ தட் will come nicely. And then அந்த ஆம்ரஸ் இருக்கு. போலி பிடிக்கும் தானே? ஆக்சுவலாக எனக்கு வந்து தேங்காய் போலி தான் பிடிக்கும். பட் இந்த கிளாசிக்கல் ரெசிபிக்காக நான் வந்து இந்த போலியை பண்ணிட்டேன். இது நெய்யெல்லாம் அப்படியே நல்லா அழகாக மெல்ட் ஆயிடுச்சு. வாசனை கமகமன்னு வருதா? இந்த ஆம்ரஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம், அதோட டெக்ஸ்டர். ஓகே, இப்போ இது வந்து இந்த மேங்கோ பல்ப்பு. இப்போது பை சான்ஸ் வந்து இப்போ ஆஃப் சீசனாக இருக்குது, மேங்கோ சரியாக திதிப்பாக அமையலை அப்படின்னா கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம், தப்பே இல்லை இதில். இன்ஃபேக்ட் ஈவன் அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணணும்னாக்கா, இது வந்து கிளாசிக் ட்ரெடிஷ்னல் ரெசிபி, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணணும்னாக்கா இதில் வந்து கொஞ்சம் க்ரீம் இல்லைன்னா கோகோனட் க்ரீம் இதெல்லாம் போட்டால் இன்னும் ரொம்ப நல்லா சுவையாக ஆகும். டிஃபன் என்ன சாப்பிடுவ டெய்லி காலையில்? இட்லி. ஓகே, வெரி குட். அதுதான் ஆக்சுவலி என்னோட பையன் வந்து இப்போ பெரிய பையன் ஆகிட்டான், காலேஜ். ஓகே, ஆனால் வந்து அவன் டெய்லி சின்ன வயசுலேருந்தே இட்லி தான் சாப்பிடுவான். நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் சின்ன வயசு, நான் பல வருஷம் முன்னாடியோ நம்ம பையன் வந்து இட்லி தானே சாப்பிடுன்னு பார்த்தா, அப்புறம் பார்த்தா அதுதான் ஹெல்தி உணவுன்னு எல்லாரும் சொன்னாங்க, நல்லது அப்படின்ட்டு. இப்போ பார்த்தா எல்லா குழந்தைங்களுக்கும் இட்லி தான் பிடிச்சிருக்கு. இட்லியோட என்ன தொட்டு சாப்பிடுவேன்? சட்னி இல்லை ஏதாவது தொக்கு மாதிரி. தொக்கு. வெரி வெரி குட். லஞ்சுக்கு என்ன எடுத்துட்டு போவேன்? லஞ்சுக்கு அம்மா ஏதாவது ரைஸ், மிக்சட் ரைஸ், கர்ட் ரைஸ். சாப்பிடுவியா இல்லை மிச்சம் வைப்பியா? இன்னைக்காவது ஓகே, ஏன் மிச்சம் இப்போ பிடிக்கலன்னா வைப்பியா இல்லை ஃபுல்லாக இருந்தால் வைப்பியா எப்படி? ஃபுல்லாக இருந்தால் வைக்க வச்சிருவேன். ஸோ நம்ம போலி சூப்பராக வருது. ஓகே, நம்ம ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி, கிரிக்கெட் பார்ப்பியா? கிரிக்கெட்டுக்கு ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி போலி சூப்பராக வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப நல்லா வருது. ஸோ இதுக்கு வந்து நம்ம கொஞ்சோண்டு ஆயில் நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணிட்டோம் அதுக்கு. தாராளமா. ஒரு ஊர்ல எல்லா காட்டுலயும் மரம் இருந்துச்சு, ஆனா ஒரே ஒரு காட்டுல மட்டும் மரமே இல்லை. ஒரு காட்டுல மட்டும் மரம் இல்லையா? என்ன தனி காடா? சிம் கார்டு. சிம் கார்டு. ஓகே ஓகே, இப்போ நம்ம போலி ரெடி.
இது போலியா, இதோட இந்த ஆம்ரஸ் மேங்கோ இருக்கு இல்லையா, இதை போட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான். இது இந்த மாதிரி நம்ம எடுத்து சாப்பிடலாம். டேஸ்ட் அண்ட் சீ. ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஓகே. ஸோ இதை மாதிரி வந்து எனக்கு சும்மாவே எனக்கு பிடிக்கும். இது எனக்கு ஆம்ரஸோட போடணும்னு எனக்கு இதுவே இல்லை. உண்மையிலே ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்குது. இந்த ஆம்ரஸோட சாப்பிட்றது வந்து ஒரு நேச்சுரலாக ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரூட்டோட ஒரு ஃப்ளேவர் இருக்குது. போலி வந்து நம்ம ரொட்டீனாக ஒரு குக்டாக இருக்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு இதை சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நேரில் ஐ எம் ஷூர் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி. அண்ட் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து தால் போலி வித் ஆம்ரஸ்.